தமிழ் பேசும் அன்பு உறவுகளுக்கு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ மெக்கானிக்கல் ரிலேட்டடாக ஒரு 5 கண்டுபிடிப்புகள் இப்போ புதுசாக வந்திருக்கு. அதை பற்றின டீட்டெயில்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். அது என்னென்ன கண்டுபிடிப்புகள், என்னென்ன மாதிரியான கண்டுபிடிப்புங்கிற நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கண்டுபிடிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரீன்ஃபீல்டு யூனிவர்சிட்டி சஸ்டைனபிள் எனர்ஜி சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான், யூனிவர்சிட்டி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆட்டோமொபைல் பார்ட்ஸ் ஃபுல்லாமே நம்ம பண்ணுறது பார்த்தீங்கன்னா அலுமினியம் அலாயில் தான் பண்ணியிருப்பாங்க. மேக்ஸிமம் பார்ட்ஸ் ஆட்டோமொபைலில் இன்ஜினில் பண்ணுறதா இருக்கட்டும், அல்லது ஆட்டோமொபைல் வெஹிக்கிளாக இருக்கட்டும், பாடியில் இருக்கட்டும், அதில் பண்ணுற ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே அலுமினியத்தில் தான் பண்ணியிருப்பாங்க. அந்த அலுமினியத்தை சேஞ்ச் பண்ணுறதுக்காக ரொம்ப பெரிய கண்டுபிடிப்புகள்லாம் போய்கிட்டு இருக்கு, ரிசர்ச் எல்லாம் போய்கிட்டு இருக்குது. அதன் முடிவாக ஒரு கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மெட்டீரியல் எடுத்து அதில் எது வந்து சஸ்டைனபிளாக இருக்குது, அதிக நாள் நீடித்து உழைச்சிருக்கு, நம்மளோட போடுற காஸ்ட்டுக்கு தக்கனாக இருக்குது அப்படின்னு பார்த்ததில் அலுமினியம் A380, மெக்னீசியம் 91D, அதுபோக ஜிங்க் ZA8 அப்படிங்கிற ஒரு 3 மெட்டீரியல் எடுத்து பண்ணியிருக்காங்க. பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஜிங்க் அலாய் தான் ரொம்ப நாள் அதிக நாள் நீடித்து நிற்கிற மாதிரி இருக்குது. அதனால் நம்ம அலுமினியம் அலாய் யூஸ் பண்ணுறதை விட ஜிங்க் அலாய் யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு மெட்டீரியல் வைஸாக இருந்தாலும் சரி, வெஹிக்கிளோட லைஃப் வைஸாக இருந்தாலும் சரி, அதிக நாள் நீடிக்குங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அது கண்டுபிடிச்ச ஒரு பேர் என்ன பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் கான்ஸ்டினோ அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் தான் தலைவர் அந்த இதுக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதோட டைரக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அலுமினியம் அலாய் வந்து வெஹிக்கிளுக்கு எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, ஃபியூல் எஃபிஷியன்சி கூட்டுறதுக்காண்டி, லைட் வெயிட்டாக கொண்டாடுறதுக்காண்டி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அதோட காஸ்ட் வைஸ் பார்த்தோம்னாலோ அல்லது நிலைப்புத்தன்மைங்கிறத பார்த்தோம்னாலோ சீக்கிரமாக பிரேக் ஆகிடும். அப்படிங்கும்போது அலுமினியத்தை யூஸ் பண்ணுறதை விட ஜிங்க் அலாய் யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு லைஃபும் கூட இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபியூல் எஃபிஷியன்சியும் ஓரளவு ரீசனபிளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களோட ரிசர்ச் பேப்பரும் முடிச்சிருக்காங்க. நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற கண்டுபிடிப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா, சோடியம் அயான் பேட்டரி கண்டுபிடிச்சிருக்காங்க. அது யார் கண்டுபிடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, வாஷிங்டன் ஸ்டேட் யூனிவர்சிட்டி அண்டு பசிபிக் நார்த் வெஸ்ட் நேஷ்னல் லேபரேட்டரி, இந்த 2 யூனிவர்சிட்டி சேர்ந்து தான் இந்த பேட்டரியை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பேட்டரியில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா, நம்ம பரவாயில்ல யூஸ் பண்ணிகிட்டு இருக்க என்னென்னு பார்த்தீங்கன்னா, லேப்டாப்பாக இருக்கட்டும், ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், வெஹிக்கிள்ஸில் யூஸ் பண்ணுற எல்லா பேட்டரியுமே பார்த்திங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா லித்தியம் கோபால்ட், இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணி நம்ம ஒன்று கேத்தோடாவும் ஒன்று ஆனோடாவும் வச்சு அயனைசேஷன் பண்ணி தான் நம்ம எலக்ட்ரிக்கல் பவரை ஜென்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம், ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே இது பார்த்திங்கன்னா இப்போ சோடியம் அயான் பேட்டரி கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எதுக்காண்டி யூஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, அதோட யூசேஜ் வந்து ரொம்ப ஈஸிங்க. சோடியம் வந்து ஈஸியாக அவைலபிளாக கிடைக்குது. சோடியங்கிறது எங்கே வேணாலும் பரவாயில்ல கிடைக்கக்கூடியது. உப்புலையும் கூட சோடியம் இருக்குது நம்மளுக்கு. ஸோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அயனைசேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பெரிய ட்ராபேக் இப்போதைக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் அதை சொல்யூஷன் பண்ண முடியலை. அவங்க பண்ணிட்டாங்கன்னா இது வந்து பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பேட்டரியோட ரேட்டு ஃபுல்லாக ரொம்ப டவுன் ஆகும். அது என்ன பார்த்தீங்கன்னா, சோடியம் வந்து நம்ம கேத்தோடு ஆனோடு யூஸ் பண்ணும்போது கேத்தோடில் போய் நல்லா படிஞ்சிக்குது. சோடியம் போய் படியும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ இருக்க மாட்டேங்குது. அப்படிங்கும்போது கரண்ட் சப்ளை சுத்தமாக இருக்காது. இந்த இதுக்கு மட்டும் நம்ம சொல்யூஷன் தெரிவிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அதுக்கு மட்டும் அதை தான் ட்ராபேக்காக கொடுத்துருக்காங்க இந்த பேப்பரில். இன்னும் மிச்சப்படி பார்த்தா இதோட யூசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1000 சைக்கிள்ஸில் ஒரு சைக்கிள்ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேட்டரியை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணி அதை டெட் ஆக்கி திரும்ப சார்ஜ் பண்ண ஆரம்பிக்க போகிற டைம் தான் ஒரு சைக்கிள். அப்படி 1000 டைம்ஸ் 1000 டைம் பண்ணதுக்கப்புறமும் 80% சார்ஜ் இந்த பேட்டரியில் நிற்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படிங்கும்போது நம்ம செல்ஃபோனை 1000 தடவை ட்ரெயின் பண்ணி சார்ஜ் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து அடுத்து 80% நிற்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதனால் சோடியம் அயன் பேட்டரி சீக்கிரமாக நம்ம மார்க்கெட்டுக்கு வரும்னு எதிர்பார்க்க போகிற கண்டுபிடிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, CO2 எத்தனால் தயாரிக்கலாம்னு சொல்லி ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதில் பண்ணியிருக்காங்க நேச்சுரல் எனர்ஜியில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஸர் ஜார்ஜியன்ட் அப்படிங்கிறவர் தான் அதை பப்ளிஷ் பண்ணியிருக்காப்புல. அது என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அதில் என்ன சொல்ல வராங்கன்னா, CO2 டீஆக்சினேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு எத்தனால் ஈஸியாக தயாரிக்க முடியும். அதுக்கு ஒரு வினையூக்கி கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த கேட்டலிஸ்ட் வந்து NCCU அப்படிங்கிற ஒரு கேட்டலிஸ்ட்டை யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஈஸியாக எத்தனால் தயாரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத்தனாலுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய டிமாண்டுன்னு கேட்டிங்கன்னா, எத்தனால் வந்து எரிசாராயம் நம்ம இதில் தமிழில் சொல்லலாம். அந்த எரிசாராயத்தை வச்சு வெஹிக்கிளுக்கு ஃபியூலை யூஸ் பண்ண முடியும். அப்புறம் பெரிய பெரிய ஃபேக்ட்ரிகளுக்கு ஃபியூல் நம்மளால் சப்ளை பண்ண முடியும். அதனால் அது வந்து இவ்வளோ இதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, இப்போது லாஸ்ட்டாக பண்ண ஒரு பட்ஜெட்டில் வந்து அமெரிக்கா பட்ஜெட்டில் வந்து $30 பில்லியன் வந்து எத்தனாலுக்காண்டி அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்களாம் போன பட்ஜெட்டில் போட்டது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா,
எத்தனால் வந்து 10% கலந்து தான் பெட்ரோலாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. 85% கலந்துச்சுன்னா அந்த பியூர் பெட்ரோலாக நம்ம அதில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அமெரிக்காவில் வந்து. அடுத்து 4வது கண்டுபிடிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் எலக்ட்ரிக்கல் சார்ஜ் ரோடு. அது என்ன பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் எலக்ட்ரிக்கல் சார்ஜ் ரோடு அப்படிங்கும்போது நம்ம இவி வெஹிக்கிள்ஸ், அதாவது எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் வந்து இப்போ ரொம்ப பெருசாக மார்க்கெட்டில் வந்துக்கிட்டு இருக்குது. மார்க்கெட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்போ எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் ரொம்ப பெரிய இடத்த தக்க வச்சுக்கிட்டு இருக்குது. அப்படிங்கும்போது அது சார்ஜ் பண்ணுறதுக்கு என்ன செய்கிறாங்கன்னா நம்ம பெட்ரோல் ஸ்டேஷன், அங்கங்கே பெட்ரோல் பங்க் இருக்கு இல்லைங்களா, அதை மாதிரி பெட்ரோல் ஸ்டேஷன், அதாவது சார்ஜிங் ஸ்டேஷன் ஒன்று போடுறாங்க. அந்த சார்ஜிங் ஸ்டேஷன் போடும்போது என்ன ஆகுதுன்னா சார்ஜிங் ஸ்டேஷனில் போய் 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் நம்ம வெயிட் பண்ணி சார்ஜ் போட்டு வண்டி ஃபுல்லானதுக்கப்புறம் தான் வண்டியை மூவ் பண்ண வேண்டி இருக்குது லாங் டிரைவ் போகிறவங்களுக்கு. அப்படிங்கும்போது அது வேறு ஏதாவது ஆல்டர்னேட் கிடைக்குமா அப்படின்னு யோசிச்சதில் தான் இந்த கிடைச்சதான் இந்த வயர்லெஸ் சார்ஜிங் ரோடு. அதில் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரோட்டில் போய்கிட்டு இருக்கும்போது ரோடு மூலமாக நம்மளுக்கு சார்ஜ் ஆகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது பெட்ரோல் பல்க், அதாவது மாதிரி பெட்ரோல் பல்க் மாதிரி சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்கும். அந்த ஸ்டேஷன்லேருந்து நம்ம சார்ஜை சார்ஜ் பண்ணிக்கலாம் நம்ம வெஹிக்கிளை. அதுக்கு வந்து வயர்லெஸ் மூலமாக ஏற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ஆண்ட்ராய்ட்லேயே வந்துருச்சு வயர்லெஸ் சார்ஜர். ஆனால் நம்ம எப்படின்னா ஃபோனை கொண்டு போய் அந்த பேட்டில் வச்சா தான் நமக்கு சார்ஜ் ஆகிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த இதை கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டான்ஃபோர்டு யூனிவர்சிட்டி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஸ்டான்ஃபோர்டு யூனிவர்சிட்டியை ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆராய்ச்சி பண்ணி அதில் வந்து வெற்றியும் பெற்றாங்க. அது என்ன பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா மின்விசிறி, நம்ம ஃபேன் இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபேனை வந்து ஒரு ரூமுக்குள்ளே வயர்லெஸ் சார்ஜ் மூலமாக, ஃபேனுக்கு எந்தவித கனெக்ஷன்ஸ் கொடுக்காம வயர்லெஸ் மூலமாக அதை ரன் பண்ணி காமிச்சாங்க. ஆனால் அதை வெளியே எடுத்து வந்து பண்ணும்போது அது வெளியே இருக்க தட்பவெட்ப சூழ்நிலை, என்விரான்மெண்ட் சுச்சுவேஷன் வந்து அதுக்கு ஏற்றபடியாக இல்லை. அதனால் அதெல்லாம் சக்ஸஸ் பண்ண முடியல. அதனால் அதை பெண்டிங்கில் வச்சாங்க. இப்போ வந்து அதே பேப்பரை ரிசர்ச் பண்ணி இப்போ அதிலேருந்து டெவலப் பண்ணி இந்த இதை பண்ணலாம்னு சொல்லி லேபரேட்டரியில் பண்ணி முடிச்சிருக்காங்க. இன்னும் ப்ராக்டிக்கலுக்கு வரல, பார்க்கலாம். அடுத்து மார்க்கெட்டில் வரப்போகிற எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் பூம் ஆகிறத பொறுத்து தான் இந்த கண்டுபிடிப்பு மேலே வருதா இல்லை கீழே போகுதாங்கிறது தெரியும். சரி, அடுத்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா 5வது கண்டுபிடிப்பு, லாஸ்ட் கண்டுபிடிப்பு. இது என்ன பார்த்தீங்கன்னா பேட்டரி வேஸ்ட்டு. நம்ம பேட்டரி யூஸ் பண்ணுற பேட்டரியெலாம் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக போன பேட்டரியெல்லாம் தூர தான் போடுவோம். அந்த பேட்டரியை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத யோசித்து ஆஸ்திரேலியாவில் இருக்க ஒரு கம்பெனி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா என்எல் அப்படிங்கிற கம்பெனி, லித்தியம் ஆஸ்திரேலியா என்எல் அப்படிங்கிற கம்பெனி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரியில் இருக்க என்விஸ்ட்ரோம் என்ன ஆகுதுன்னா நீர் தயாரிக்கிறதுக்கு யூஸ் ஆகுதான். உரம் தயாரிக்க, ஃபெர்டிலைசர் தயாரிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அது எதுக்காண்டி அந்த ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா கோதுமை செடிகளுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ அவங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபார்மிங் ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் எவ்வளோ தூரம் பேட்டரி, அந்த டாய்ஸ் பேட்டரி, சின்ன சின்ன நம்ம வால் கிளாக் பேட்டரி எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணி அதுலேருந்து கிடைக்கிற மெட்டீரியல்ஸை வச்சு உரம் தயாரித்து அந்த கோதுமை விளை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து என்ன ஃபீட்பேக் கிடைக்குதுங்கிறத பார்த்துட்டு தான் இந்த வந்து உரம் தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ தூரம் வரும் அப்படிங்கிறத மார்க்கெட்டுக்கு வருங்கிறதும் முடிவாகும். இப்போ சொன்ன 5 கண்டுபிடிப்புகளை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும், ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷனோட வேணும். என்னென்ன சொல்லியிருக்காங்க, என்னென்ன டீட்டெயில்ஸ், எவ்வளோ பர்சன்டேஜ் எமிஷன்ஸ் வருது, எவ்வளோ பர்சன்டேஜ் நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கி, எஃபிஷியன்சி கிடைக்கி அப்படிங்கிற டீட்டெயிலை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஃபேஸ்புக் பேஜை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த பேஜை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லாமே தமிழ்லேயே நம்மளுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே பப்ளிஷ் ஆகும், நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நன்றி.